ஏண்டா இந்த இதய கனியை போடுறதுக்கு நம்ம ஆளுங்க அனுப்புனா அவன் அடிக்கிற அடியில இவனுங்க நம்மளை காட்டி கொடுத்துருவாங்க போல இருக்க. இதுக்கு நமக்கு இந்த சம்மந்தம் இல்லாதமா இருக்கணும். வழக்கம் போல நீயா உயிர் வச்சிடாத. மாப்பிள்ள உனக்கு ஒன்றும் ஆகலையா? இல்லை எனக்கு ஒன்றும் ஆகல. அதுக்கு தான் உன்னை நான் எங்கேயுமே தனியாக விடுறதில்ல. மாமா இந்த விஷயத்தை பெருசு பண்ணாத, அப்படியே விட்டுரு. என்னையா? சரி வா. தாமரை தாமரை தாமரை. மாப்பிள்ள என்ன தாமரை இங்கே வந்து படுத்து கிடக்கு? யோ மாமா, என்ன வெட்ட வந்தவங்களை பார்த்து மயங்கி விழுந்துருச்சியா? சிங்கம்டா, சாதிச்சிட்டடா, சாதிச்சிட்ட. யோ சாதிச்சு புட்டேங்கிற என் மாப்பிள்ள என்ன ராக்கெட்டா விட்டுருக்காரு. விஷயத்தை சொல்லியா? ஒண்ணு முழுகாம இருக்கியா? யோ வைத்தியரு, எதுவுமே நடக்காம அந்த புள்ள எப்படியா மாசமா இருக்கும்? அப்ப என்ன சந்தேகப்படுறியா? நாடி பிடிச்சு பாக்கல, என்ன அடிச்சுக்க யாரும் கிடையாது. எந்த டாக்டர் வேணா கூட பாக்கலாம். நம்ம எப்படி ஏமாந்தோம்? அம்மாடி அம்மாடி ஐயோடி ஐயோடி. தாமரை இத்தனை பேரும் அலாட்டா இருந்த எப்படாவ கர்ப்பமானா? கர்ப்பமானா என்னண்ணே? அதான் ஃபர்ஸ்ட் நைட்ல நடக்காம நிறுத்திட்டோம்ல. பேசாதடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிள்ளைய பெற்று பர்த்டே கொண்டாட ரெடி ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நைட் நிப்பாட்டிட்டியா? டாய் கௌசிக், ரெஸ்பெக்ட். உனக்கு எதுக்குடா ரஸ்க் பாக்கெட்? காட்டி போடா. என் தாமரை கூட 22 வருஷமா நான் கூட இருந்திருக்கேன். என் நகம் கூட அவ மேல பட்டது இல்ல. சரி வட விடல. அவ யாரு பக்கம்? சாப்பிடுறது இங்க, கை கழுவுறது அங்க. தண்ணி அங்கதானே வருது. அவளை கூட்டிட்டு போன ஒரே மாசத்துல இதே கனி கர்ப்பமா ஆக்கிட்டான்டா. இப்ப சொல்லியா, நான் அயோக்கியனா இல்ல இவே அயோக்கியனா? என் மாப்பிள்ள கொஞ்சம் அயோக்கிய பையன், ஆனா ஆம்பளை சிந்தனையும் செயல்லையும் என்னே மாதிரியே இருக்கான். மாமா போய் சொல்லாத. மிஸ்டர் கௌசிக், இந்த சம்பவத்தை எப்படி பண்ணான்னு கேளியா? கேளு. கேக்குறேன். கனி, உங்களுக்குள்ளதே எதுவுமே நடக்கலையே, எப்படி கர்ப்பமாச்சு? டெலிமிடா. டவுட்டு தானே, கிளியர் பண்ணிடுவோம். அத்தை இங்க வாங்க. ஐயோ, அவள எதுக்கே கூப்பிடுற? கொஞ்சம் தள்ளுங்க. என்னப்பா? அத்தை தோல் மேல கை போட்டு பேசாதே. மாமாவுக்கு ஒரு டவுட்டா. என்ன? தாமரை எப்படி கர்ப்பமாக்குனேன்னு கேக்குறாரு. 4 புள்ளைய பெத்துப்பட்டு எப்படி கர்ப்பமாக்குனேன்னு கேட்டா ஊர் உலகம் ஒன்னே தப்பா பேசாதா? தலையா ஐயா, 3 வருஷத்துல 4 புள்ள பெத்து முடியும் கடி வச்சு. இப்ப கர்ப்பமாகுது எப்படி நான் கேக்குறேன்? வீட்டுக்கு வாயா, விளக்கு மாத்தலையே அடிக்கிறேன். படாத இடத்துல பட்டுச்சு. எனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருந்தது, இப்ப உனக்கும் பிரச்சனை. நீ போய் ஓம் பொண்டாட்டியை சமாதானப்படுத்து, நான் போய் ஏன் பொண்டாட்டியை சமாதானப்படுத்துறேன். இந்த விஷயத்தை கேட்டதுல இருந்து நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நல்ல வேலை இன்னைக்கு நடந்த சண்டையில நான் பொழைச்சேன். இல்லைன்னா நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு அப்பாவே இல்லாம இருக்கும் தெரியுமா? சரி அதை விடு. இந்த மாதிரி நேரத்துல பொண்டாட்டி ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன வேணும்னு கேள. நான் என்ன கேட்டாலும் செய்வியா? கேளு. என் கண்ணு முன்னாடி இருக்காத, போயிடு. யோ, நான் எவ்வளவு ஜாலியா இருக்கேன். ஏன் சோகமா இருக்கேன்? அவ என் மூஞ்சிலே முழிக்கூடாதுங்கிறா. சொன்னா என்னையா? அதுக்காக சோகமா இருப்பியா? வா போய் ஆட்டக்காரி பானுவை பாப்போம். என்னது, பானு வந்திருக்காளா? அப்ப ஆட்டத்தை போட்டுருவான். ஏமா ஒரு மாதிரியா இருக்க? இந்த கசையாத்த குடிமா, உனக்கு மயக்கம் கறக்கணும் வராதுமா. ஒண்ணு வேணாம், என்ன தொந்தரவு பண்ணாம இருங்க போதும். செல்லம் தங்கம்ல குடிச்சிடுறா. இல்ல வேணாம். ஏய், கஷாயெல்லாம் குடுத்தது போதும் போ. இந்த மனசுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்துறாரு? சும்மா இரு. ஏம்மா, நேருக்கு நேர் நின்று வெட்டுறதுக்கு திராணி இல்லாம உன் சித்தப்பன் உன் மூலமா என் பேரனை கொலை பண்ண முடிவு பண்ணிட்டானா? நீங்க மட்டும் என்ன பண்ணீங்க? என் மூலமா தானே எங்க அப்பா வர வச்சு என் கண்ணு முன்னாடியே கொன்னீங்க. உங்க அப்பனை அன்னைக்கு நாங்க கொல்லனா உங்க அப்பன் சித்தப்பன் உங்க ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து என் பேரனை கொண்டு இருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி எங்க அப்பா கனியை கொல்றதுக்கு வரல. என் சித்தப்பா என் ஊருக்காரங்க யாரும் வரல. உங்களை மாதிரி நம்ப வச்சு கழுத்து இருக்கிற பரம்பரை இல்ல நாங்க. நம்ப வச்சு கழுத்து இருக்கிற பரம்பரையா? யார பார்த்து கேக்குற? சின்ன பிள்ளை பிரியாம பேச நீங்க அப்படி பேசிக்கிறீங்க. நீ சும்மா இரு. என் பேரனை கொல்றதுக்கு அவ வழி பண்ணிட்டு இருக்கா. நீ அவளுக்கு வக்காலத்து வாங்க வரியா?
இனிமே இவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. அவங்க ஆத்தா வீட்டுக்கு போக சொல்லு. சரி அனுப்பிடுறேன். ஏழை கொய்யா கூட்டு இங்கிருந்து கிளம்புடா சாமி. ஐயா வாங்க வாங்கய்யா. எதுவும் நினைச்சுக்கிறாரா? பேரனுக்கு பார்த்தனால அப்படி கோவப்பட்டாரு. நீ எதுவும் கவலைப்படாத. ஆத்த நான் இருக்கல, நீ இங்கே இரு. அவரை போய் நான் போய் சமாதானப்படுத்திக்கிறேன். மாப்பிள்ள லிஸ்ட் படி எல்லாம் வாங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது மறந்துட்டேன்னா சொல்லு, நம்ம ஆளுகளை விட்டு வாங்கிட்டு வர எனக்கு சொல்லி. எப்படி அசத்துறேன்னு மட்டும் பாரு. ஹாய் தாமரை, இங்கே பாரு. இது எல்லாமே உனக்கு தான். இது நமக்கு பிறக்க போற பிள்ளைக்கு. இதோ குழந்தைகள் போட்டோ, சிடி, புத்தகங்கள் மற்றும் பல. இது மட்டும் இல்ல, பின்னாடி ஒரு லோடு மாங்காய் 2 மூட்டை சாம்பல் வந்துகிட்டே இருக்கு. கர்ப்பமா இருக்கும்போது நல்ல புக்ஸ், நல்ல சாங்ஸ் கேட்டா நமக்கு பிறக்க போற குழந்தை ஆரோக்கியமாவும் அறிவாவும் பிறக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால நமக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா பூலாந்தேவின் பேர் வைக்கிறோம். அன்பு செலுத்துறதுல அன்னை தெரசா மாதிரியும், ஆம்பளை புள்ள பிறந்தா ஊரை காலி பண்ணிட்டு போயிடணும் மாப்பிள்ள. மாமா ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி வளர்க்கணும். இனிமே நீ வெஜிடபிள்ஸ், பால், பழங்கள் தான் அதிகமா சாப்பிடணும். சரியா? இந்தா குப்பையில போடு. இந்த வீட்ல இருக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். மாப்பிள்ள புள்ள பிறந்து வளர்க்கறது இருக்கட்டும், முதல்ல பொண்டாட்டியை ஒழுங்கா வளங்க. ஆசையா வாங்கி கொடுத்தா தட்டி வருது. யோ மாமா, இப்ப எது கோவமா போறவ? அடிக்காம போச்சு அதே கனி, சந்தோஷம். புலியூருக்காரங்க உன்னை வெட்ட வந்தாங்கல்ல, அதுக்கு தாமரை தான் காரணம்னு தாத்தா வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு. சுத்தம். ஏதோ கர்ப்பமா இருக்காளே, எப்படியாவது மனசை மாத்தி சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சேன். அதுக்கும் வச்சுட்டாங்களா ஆப்பு? ஒவ்வொரு வாட்டியும் இவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ளே என் வாழ்க்கை போயிருது. சரி மாப்பிள்ள, இந்த சாமானெல்லாம் நான் என் வீட்டுல கொண்டு போய் வைக்கிறேன். எதுக்கு? அத்தை மாசமா இருக்க? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஒரு 2 மாசம் டைம் கொடுங்க, ஆக்கிடலாம். வேஸ்டா போனாலும் பரவாயில்ல, இதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும். இவ எங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். வயித்துல உன் குழந்தை வளருதுன்னு சந்தோஷப்படாத. புருஷங்க சந்தோஷமா இருந்தாலே பொண்டாட்டிகளுக்கு பிடிக்காத. உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கே வந்தேன். ஆனா நேத்து எங்க ஆளுங்க உன்னை கொல்ல வந்தப்போ ஒரு நிமிஷம் என் மூச்சே நின்னு போச்சு. என்னால உன்னை கொல்லவும் முடியல, உன் கூட சேர்ந்து வாழவும் முடியல. நான் எங்க ஊருக்கே போறேன். இனிமே இவ்ளோ சீரியஸா சொல்லிட்டு இருக்க? கண்ணத்துல முத்தம் கொடுக்கறியே, உனக்கு அறிவில்ல? சாரி சாரி சாரி, என்ன மன்னிச்சுக்க. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான்.